ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பாப்பம்பட்டியில் ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. பட் இந்த வில்லா ஏன் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து எங்ககிட்ட கேட்டிருந்தீங்க. அதாவது சொந்தமாக இடம் இருக்குது, இப்போதைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அதை எப்படி மூவ் பண்ணுறது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா, பழைய காலத்திலே நம்ம இடம்லாம் வாங்கி வச்சுருப்போம், அப்பா தாத்தா பாட்டின்னு. அந்த இடத்த இப்போ நல்லா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம். இப்போ தான் அந்த ஏரியா டெவலப் ஆகிருக்கும். ஸோ தட் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் மேபி நம்ம வாடகைக்கு விடலாம், இல்லை நமக்கே ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறப்ப அதோட பிளான் எனக்கு தெரியல, இல்லை கன்ஸ்ட்ரக்ஷனை குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட கொடுக்கறதுக்கு எனக்கு ஆள் இல்லை, இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் இடம் மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்த எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் இது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி எதுக்காக நாங்கள் இப்போ பாப்பம்பட்டிக்கு வந்திருக்கோம்னா, நம்மளோட தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஒரு வீடு. இது எதுக்காகனா, எப்படி அந்த பிளான் பண்ணியிருக்காங்க, இதுவுமே வந்து நம்மளோட கஸ்டமர் அவங்க இடத்த கொடுத்தாச்சு, கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் நம்மளோட தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இடம், ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன், அவுட்டு டாய்லெட், அதே மாதிரி இருக்கிற இடத்த ஆக்குபை பண்ணி எந்த அளவுக்கு அந்த பிளான் நீட்டாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். வாங்க இந்த வீட்டை பார்த்துடலாம். போர்ட்டிகோ ஏரியா பார்த்தோம்னா கரெக்டான ஸ்பேஸ். நீங்கள் ஒரு காரு, 2 வீலர்ஸ் எல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கும்போது ரொம்ப அளவாக அதுக்கான பிளானில் கொடுத்துருக்காங்க. ஈவன் வெளியில் இந்த வால் டைல்ஸ் எல்லாம் கூட டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப வந்து அட்ராக்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ வீடோட பிளான் என்ன அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மெயின் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் வே டோர். ஏன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து சிங்கிள் டோர் தான் நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம்ல. இது பொறுத்த வரைக்கும் வந்து டபுள் டோர் கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி இந்த வுட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு தேக்குலேயே கொடுத்துருக்காங்க. என்ன நிறைய இடத்துல வந்து நிலவு மட்டும் தேக்கில் இருக்கும், இது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வுட்டே வந்து அவ்வளோ ஹெவியாக இருக்குது, தேக்கு. ஸோ எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக உழைக்கக்கூடிய வுட்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அதே மாதிரி இந்த கைப்பிடி, இந்த லாக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராஸ்லேயே இருக்குங்க. ஃபுல்லாகவே அட்ராக்டிவாகவும் இருக்குது, பெஸ்ட் குவாலிட்டியாக பார்த்து கொடுத்துருக்காங்க. எஸ், அதுக்கப்புறமா வந்து இந்த லிவிங் ஏரியா இது பார்த்தோம்னா 10க்கு 16 சைஸில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரௌனிஷ் ஷேடில் இந்த டைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா மோஸ்ட்டாக வந்து ஒயிட்டு அந்த மாதிரிலாம் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இது அப்படிங்கும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரெகுலர் யூசேஜ்க்கு அப்படிங்கிறதுனால இந்த டைல்ஸ் எல்லாமே கஸ்டமர்ஸ் அவங்ககிட்ட கேட்டு கஸ்டமர்ஸ்க்கு தகுந்த மாதிரியான பிளான்லேயே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது லிவிங் ஏரியாலாம் அவ்வளோ காற்றோட்டமாக இருக்குது. பிகாஸ் ஏன்னா இவ்வளோ பெரிய விண்டோஸ், உங்களுக்கு 3 டோர் இருக்கிற மாதிரி விண்டோஸுங்க. 1 இல்லை, கிட்டத்தட்ட 2 இருக்கு. ஆல்வேஸ் வந்து ஒரு பால்கனியில் இருந்தால் எவ்வளோ ஃப்ரீயாக நல்ல ஒரு காற்றோட்டமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த லிவிங் ஏரியா. இந்த வீடு பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் தான், ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சன். சிம்பிளாக வந்து பிளான் கேட்டிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிடுறேன், இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மேற்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. அதனால கிச்சன்ல உங்களுக்கு கிழக்க பார்த்த மாதிரி வாஸ்து பார்த்து இந்த மாதிரி ஒரு டோர் கொடுத்துட்டாங்க. ஏன்னா வாஸ்து பார்ப்போம் இல்லையா நிறைய பேர். ஆக்சுவலாக வந்து வடக்கு பார்த்த மாதிரியான வீட்டுக்கு, அதாவது தெற்கு பார்த்த மாதிரியான வீட்டுக்கு வடக்குல ஒரு சின்னதாக கதவு வச்சுருப்பாங்க கிச்சனில். அதே மாதிரி இது மேற்கு பார்த்த சைடு அப்படிங்கிறதுனால மேற்கு பார்த்த மாதிரி நம்மளோட மெயின் என்ட்ரன்ஸு. பேக் சைடில் கிச்சன்ல இருந்து கிழக்கு பார்த்த மாதிரி, அதாவது காலையில் எழுந்திரிச்சு நம்ம வீட்டு லேடிஸ் கிச்சனுக்கு வர்றோம்னா அந்த சூரிய வெளிச்சம் டைரெக்டாக கிச்சனில் விழுகும். அந்த மாதிரி பிளானில் கொடுத்துருக்காங்க. எஸ், கிச்சன் நான் அதுக்கப்புறமா காமிக்கிறேன். இந்த பேக் என்ட்ரன்ஸ்ல இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு டாய்லெட் இருக்கு. டாய்லெட் டோரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபேன்சியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இது ஃபுல்லாக வந்து இனியும் ஆள் குடி வரல அப்படிங்கிறதுனால நிறைய திங்ஸ் எல்லாம் இந்த டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க, இங்கே போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைட்லேயும் நிறைய இடம் இருக்குங்க. ஏன்னா 2.25 சென்ட் அப்படிங்கும்போது தாராளமாக 2 பெட்ரூம், ஹால், கிச்சனே வந்து நம்ம கட்டலாம். பட் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் ஒரு பெட்ரூம் போதும், இந்த மாதிரி வீட்டை சுற்றியும் நிறைய இடம் இருக்கணும்னு கேட்டிருப்பாங்க போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஸ்பேஸ் வெளியில் கொடுத்து உங்களுக்கு சுற்றிலுமே எக்கச்சக்கமான இடம் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் ஒரு வீடு கட்டணும்னா 2 அடி 1 அடி அந்த மாதிரி வீடு கட்டுவோம். இந்த வீடு பொறுத்த வரைக்கும் வீட்டை சுற்றி நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க.
எஸ், கிச்சன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10க்கு 8 அப்படிங்கிற சைஸ்ல வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் ஏரியா, அதே மாதிரி இந்த கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரானைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெவியா இருக்கு. இதோட சைசஸ் எல்லாம் கூட இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா ரொம்ப லைட்டான கிரானைட்ல கொடுப்பாங்க. இது பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஹெவியா இருக்கு. நீங்க வந்து பார்த்தாலே தெரியும். அண்ட் இந்த சானிட்டரிஸ் எல்லாம் கூட ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஸ், கிச்சன்ல இந்த மாதிரி ஒரு விண்டோஸ் இருக்கு. ஈவன் எல்லா இடத்துலயுமே சரி, ஹாலு, கிச்சன், அதே மாதிரி நமக்கு பெட்ரூம் எல்லாத்துலயுமே ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நீட்டா முடிச்சு கொடுத்துருக்காங்க. அங்கங்க இருக்கக்கூடிய சுவிட்ச் போர்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி கதவுல இருக்கக்கூடிய லாக்ஸ், கிச்சன்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த டைல்ஸ், சானிடைஸ் எல்லாமே வந்து செம்மையான குவாலிட்டியா பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெட்ரூமுங்க, 10க்கு 10 சைஸ், சின்னதா ஒரு லாஃப்ட். இது வந்து ஆல்வேஸ் நல்ல ஒரு காற்றோட்டமான ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த பெட்ரூம்ல வந்து சிம்பிளா ஒரே ஒரு விண்டோ மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சுத்தி சுத்தி இடம் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுத்திலுமே நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் உள்ள இருந்து இந்த மாதிரி உங்களுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துட்டாங்க. ஸோ தாராளமா நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அதே மாதிரி வால் டைல்ஸ் எல்லாம் கூட வித்தியாசமா நல்ல ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு பிளம்பிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பக்காவா முடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்விட்சஸ் ஃபிட் பண்றது, நமக்கு தண்ணி வர்றதுக்கான அந்த பைப்ஸ், சானிட்டரிஸ், இது எல்லாமே வந்துட்டு ஆல்ரெடி ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு கேரண்டி, வாரண்டின்னு அவ்வளோ விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏன் பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்போதைக்கு இடம் இருக்கும், நம்ம கையிலே வந்து பணம் இல்லாம தான் அந்த இடத்த அப்படியே விட்டு வச்சிருப்போம். நமக்கே தெரியும் நம்ம வச்சிருக்கக்கூடிய இடம் ஃபுல்லா டெவலப் ஆயிடுச்சு, நம்ம இடம் மட்டும்தான் இப்போ சும்மா இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் இல்லை கமர்ஷியல் பில்டிங்கே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருந்தாலும் நம்ம கையில வந்து ஃபுல்லா அமௌண்ட் இல்லை. இப்படி ஏதாவது ஒரு ரீசன்னால தான் நம்ம வச்சுட்டு இருப்போம் இல்லையா. ஏன் தயா பில்டர்ஸ் வந்து இவ்வளவு ஒரு பெஸ்டா நான் சொல்றேன்னா, உங்களுக்கு இடம் மட்டும் இருக்கு, கட்டணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பேங்க் லோனு 100% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏன்னா மேக்ஸிமம் 80% அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. மீதி 20% அந்த அட்வான்ஸாக நம்ம பே பண்ணணும். ஃபார் தட் எதுக்காக அப்படின்னா, அந்த பேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா தான் நமக்கு பேங்க் லோன் வரும். அந்த பேஸ்மெண்ட்டுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்ம கையில் இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்தமாக இடம் வச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும், இவங்களே 100%மே வந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ பேஸ்மெண்ட் வந்து எப்படியும் பேஸ்மெண்ட் போட்டதுக்கு அப்புறமா தானே லோன் வரும். ஆனால் அந்த கவலை நமக்கு வேண்டாம். ஏன்னா இடத்த அவங்க கையில் கொடுத்தாச்சு, நம்ம அக்ரிமெண்ட் போட்டாச்சு. அப்படிங்கும்போது உங்களுக்கு பேஸ்மெண்ட்டுக்கான அமௌண்ட்டுமே அவங்களே போட்டு உங்களுக்கு பேஸ்மெண்ட் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு பேங்க் லோன் வரும் இல்லையா, அந்த அமௌண்ட்டில் தான் உங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஐ மீன் உங்களுக்கு பேஸ்மெண்ட்டோட அமௌண்ட் கூட தேவையில்லை, இவங்களே போட்டு 100% வரைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. லோன் எலிஜிபிலிட்டி அப்படிங்கும்போது மோஸ்ட்லி கார்பரேட்டில் வேலை செய்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, தென் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறவங்களுக்கு வந்து ஈஸியாக லோன் கிடச்சிரும். பட் நிறைய பேர் இருப்போம், டெய்லி கூலி வேலைக்கு போயிட்டுருப்போம், இல்லை வார சம்பளம் வாங்கிட்டு இருப்போம், இல்லைன்னா வந்து மாத சம்பளம் ஆனால் கையில் வாங்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரி பீப்புள்ஸாக இருந்தாலுமே இவங்க கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஈவன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, எங்கேயாவது உங்களோட இடம் இருக்குது, நீங்கள் ஜஸ்ட் கால் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட பேங்க் ஸ்டாஃப்ஸு வீட்டிலே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விவரமும் சொல்லிடுவாங்க. உங்களோட ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைனில், அதாவது அவங்களோட மொபைல்லே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. தென் லோன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க ஈஸியாக. இதோட உங்களுக்கு ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய லோன்லேயே வந்து நமக்கு சப்சிடி வரும் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டான 2,75,000 ரூபாய் வரைக்கும் இவங்களே வந்து அந்த ப்ராசஸையும் முடிச்சு கொடுத்துறாங்க. எவ்வளோ ப்ராஃபிட் பாருங்கள், கையிலேருந்து ஒரு அமௌண்ட் கூட நீங்கள் செலவு பண்ண போகிறதில்ல. ஈவன் பேஸ்மெண்ட்டுக்கு கூட இவங்களே வந்து போட்டு கொடுத்துட்றாங்க, லோனும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. இடம் மட்டும் உங்கள் கையில் இருந்தால் போதும். தென் உங்களுக்கு பிளான் தெரியல அப்படின்னா கூட இவங்களே அந்த ஒரு இடம் இருக்குது, ஒரு 5 சென்ட், இதை எப்படி கட்டலாம், மெயின் ரோட்டில் இருக்கும், ஊருக்குள்ளே இருக்கும், அந்த ஏரியா எப்படிப்பட்டதோ அதுக்கு தகுந்த மாதிரியான பிளானும் கொடுத்துட்றாங்க. பெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 1,799 ரூபாய் தான் இவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பெஸ்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா வந்து பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு
1799 1799 ரூபாய் தான் இவங்களோட கொட்டேஷன். ஸோ எவ்வளோ பெஸ்ட்டான விஷயம் இல்லை. இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய பிளம்பிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 7 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் லைக் ஸ்விட்சஸ் இந்த மாதிரி கொடுப்போம்ல, ஒயரிங் பாக்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து அந்த ப்ராடக்ட்ஸுக்கு 3 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுக்குறாங்க. தென் எல்லாமே பார்த்தோம்னா வந்து கஸ்டமைஸ்டு பிளானாக ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தகுந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதை விட பெஸ்ட்டான விஷயம் என்னங்க வேணும்? ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1799 ரூபா. கையிலேருந்து நம்ம அமௌண்ட்டே கொடுக்க போகிறது கிடையாது. முழுக்க முழுக்க பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. லோன் எலிஜிபிலிட்டிக்குன்னு எந்த க்ரைட்டீரியாவும் கிடையாது. லோனுக்கு கூட நீங்கள் அலைய வேண்டியதில்லை. பேங்க் ஸ்டாஃப்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது. தென் இது மட்டும் இல்லாமல் இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா நம்மளோட சொந்த வீட்டை கொடுக்க போகிறோம். அப்போ எவ்வளோ வருஷம் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருப்பாங்க, எவ்வளோ வீடு கட்டி முடிச்சிருப்பாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை பற்றியும் சொல்லிடுறேன். அதாவது தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, சரவணம்பட்டி, பாப்பம்பட்டி, கனியூர்னு சொல்லி எல்லா ஏரியாலையுமே இப்போ கரண்ட்டில் மட்டும் 25 வீடு இன்க்ளூடிங் இந்த வீட்டோட சேர்த்து ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு. அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு சிலது முடிய போகிற ஸ்டேஜில் இருக்கு, ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்கு. தென் இது மட்டும் இல்லாமல் ஓவரால் நம்ம எல்லா ஊர்களுமே சரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், அன்னூர், காரமடைன்னு நிறைய ஊர்களில் வந்து 400க்கும் மேற்பட்ட வீடுகளும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டு மனைகளாகவும் முடிச்சு கொடுத்துருக்காங்க. தென் இல்லை இப்போ வீட்டு மனையாக வாங்குற ஐடியா இருந்தால் கூட டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற வீட்டு மனைகளும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. ஸோ நம்மளோட சைட்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, அன்னூர், காரமடை, சரவணம்பட்டி, பாப்பம்பட்டி, பட்டினம், இந்த மாதிரி எல்லா ஊர்லேயுமே டிடிசிபி அப்ரூவ்டு சைட்ஸும் இருக்குது. ஸோ உங்ககிட்ட இடம் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, நல்ல ஒரு பெஸ்ட்டான இடமா டிடிசிபி அப்ரூவ்டு சைட் வாங்கணும் அப்படின்னாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். கால் பண்ணுங்கள், டைரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கனவு இல்லத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, இல்லை வீட்டு மனையாக வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் கொடுத்துட்டோம். இப்போ நம்ம பார்த்த இந்த வீடு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக பில்டப் ஏரியா நான் 600 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ போர்ட்டிகோ ஏரியா இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 670 ஸ்கொயர் ஃபீட் வருதுங்க. ஸோ டோட்டலாக கன்ஸ்ட்ரக்ஷன் பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12,06,000, அதாவது 12,06,000 ரூபாய் தான் வருது. ஸோ எவ்வளோ பெரிய வீடு, என்ன மாதிரி பிளானு, இதெல்லாம் காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த பட்ஜெட் பார்த்த உடனே மினிமம் காஸ்ட் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எங்கேயாவது இடம் இருக்குது, ஸோ உடனே அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. திஸ் இஸ் த குட் டைம். ஏன் அப்படின்னா இப்போ உங்களுக்காக உடனே நீங்கள் உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நம்ம தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸில் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கான விழாக்கால சலுகையாக வீடு கட்ட எல்லாருக்குமே, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு ஏர் கூலர் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களோட கனவு இல்லத்தை தயா ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் மூலமாக அமைச்சுக்கோங்க.